ஹாய் வணக்கம், நரேன்ஸ் பிரியா விலாக். இன்னையோட நம்மளோட தாய்லாந்து ட்ரிப் இந்த கிராபியில் முடியுது. அடுத்தது நம்ம பயணம் எங்கே போக போகுதுன்னா, இங்கிருந்து நம்ம திருப்படியும் ஹன்யாய் போக போகிறோம். அங்கே போய் அங்கே ஒரு நாள் 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப போகிறோம். காலையிலே ஹோட்டல்லாம் செக் அவுட் பண்ணிட்ட பிறகு இங்கே கிராபி டவுனில் வந்து ஓகே லாஸ்ட்டாக அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு போவோம். அந்த பீச்செல்லாம் பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சால் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியாகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். கட்டாதம்மா, ஏமா கட்டுற? இந்த கிராபியோட ஒரு லேண்ட்மார்க் இந்த இடம். ஸோ இங்கே நின்று ஒரு ஃபோட்டோவையும் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது வச்சாங்க பாருங்க எங்களுக்கு ஒரு ஆப்பு. எங்களோட காரை வந்து லாக் பண்ணிட்டாங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணனால லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதை போய் செட்டில்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு திரும்பி அதை எல்லாத்தையும் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வெளியாகி ஹன்யாயை நோக்கி போக ஆரம்பித்து விட்டோம். அந்த காலத்துல வெடி Papa happy Oh, I see, very nice. Wow. ஹச்சாய் போகிற ஆன் த வேலே வந்து இந்த ஒரு பார்க் இருந்துச்சு. இந்த பார்க் வந்து டைனோசார் பார்க். ஸோ இந்த உள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க வந்தோம். நல்லா அழகாக இருந்துச்சு. பட் என்னன்னா நாங்கள் போன டைம் ரொம்ப லேட்டாக ஆனதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மின்னுக்கு மட்டும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் யாரும் வந்து கிராபிலேருந்து இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணி மறுபடியும் மலேசியாவுக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த வே தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இந்த டைனோசார் பார்க் உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ஹன்யாய் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே செக்இன்லாம் பண்ணிவிட்டு மறுநாள் ஹன்யாய் டவுனை சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ஹன்யாய் முனிசிபல் பார்க் அப்படின்னு ஒரு இடம். அதுக்கு மேலே வந்து ஒரு புத்தர் கோயில். ஸோ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தோம் மேலே. ஸோ இதோட வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே ஒட்டுமொத்த ஹன்யாயும் தெரியுது. ஸோ நல்லா அமைதியாக இருந்துச்சுங்க இந்த கோயில். ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளுக்கும்
ரொம்ப பேர் கூட்டமாகவும் இல்லை, ரொம்ப அமைதியாக நம்மளும் ரிலாக்ஸாக போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே உள்ள வியூவெல்லாம் ரசிச்சுட்டு போகிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது பாருங்களேன், இது வந்து சைனீஸில் நார்மலி வந்து ஒவ்வொரு இயருக்கு பிறந்தா அதுக்கு ஏற்ற மிருகங்கள் இருக்கும்ல, அது சம்மந்தப்பட்டு அதுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சுருந்தாங்க. ஸோ இது ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு இயர் பொறுத்திருக்கு. இப்போ என்னோடய இயர் வந்து 1988. ஸோ எனக்கு வந்து இந்த ட்ராகன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு மிருகங்கள் வந்து இருக்கும். ஸோ அது சம்மந்தப்பட்ட மாதிரி உங்களோட தெய்வம் அங்கே இருந்தால் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு உங்கள் மனசில் உள்ளதை வேண்டிகிட்டு போனீங்கன்னா அது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்களும் நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அங்கே கேபிள் கார் மூலிமா இன்னொரு கோயிலுக்கும் போகலான்னு. அப்போ சரி ஓகே இந்த வியூவெலாம் பார்த்து ரசிப்போமே கேபிள் காரில் சொல்லிட்டு அதுக்கு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அது அந்த இன்னொரு டெம்பிளுக்கு வந்து நாங்கள் போனோம். ஆஸ்திரேலியா நிறைய பேர் எங்கே போகிறீங்க? எங்க பாருங்க கீழே தண்ணி தலையெல்லாம் தேய்ச்சிக்கிறேன், முடி பறக்குதுல. நைஸ் வியூ. காத்தடிக்குதா? காத்தடிக்குதா? ஐயோ காடி அங்க இருக்கே, எங்க போறோம், எப்படி வருவேன்? திருப்பி இதுல வந்தா இருக்கணும். சொல்லு எப்படி இருக்கு கேபிள் கார்? எப்படி இருக்கு கேபிள் கார்? கேபிள் கார். திஸ் இஸ் கேபிள் கார். கீழே பாரு தாய்லாந்து அப்படி தெரியுது. அநியாயம். பட்டாஷ் பட்டாஷ் பாப்பா அடிக்க போறீங்களா பட்டாசு? பாப்பா பாப்பா பட்டாசு அடிக்கிறா. சரி புதிய நோசு வேணாம். எனக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றி, நான் சொல்கிறேன்.
இந்த கோயில் வந்து கேபிள் கார்லேருந்து நம்ம இறங்கி கீழே வந்துட்ட பிறகு அங்கே இருக்கும். இதுவும் அழகாக இருந்துச்சு பார்க்க. சன்செட் இங்கே ஜாஃபா இருக்கும் நினைக்கிறேன். தெருத்துல சுடு எதுக்கு கீழே விழுந்து அது வாங்கி திறந்து விடுது. வா அது வேணா வா. அங்கே கோசம் பண்ணாங்க, இங்கேயும் கோசம் தான் பண்ணுவாங்க போல. மேபி நம்ம பாவங்கள் எல்லாம் போகும் போல. இல்லை 2 சைட் இப்படி இப்படி இப்படி. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சாயங்காலம் போல் நாங்கள் ஃப்ளோத்திங் மார்க்கெட்டுக்கு வந்தோம். உள்ள வியூவும் நல்லா இருந்துச்சு, நிறைய மக்கள்கள் இருந்தாங்க. ஸோ இதோட கண்டினியூ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்பீங்க. ஸோ அதற்கு முன்னதாக எங்களோட இந்த நரேஷ் பிரியா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா பேர் வந்தால் தான் எங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் போடுறதுக்கு ஒரு உற்சாகம் வரும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த கண்டென்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டேன்னு ஒரு விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.